ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்து கொண்டிருப்பது அம்பத்தூர் அடுத்துள்ள திருமுல்லவாயிலில் அமைந்துள்ள பச்சையம்மன் திருக்கோவில் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் பார்வதி தேவி தவம் செய்ய தேர்வு செய்யப்பட்ட அற்புதமான திருத்தலம். 500 ஆண்டுக்கும் பழமை வாய்ந்த திருத்தலம். அன்னை பார்வதி தேவி இமயமலையிலிருந்து மரகதவள்ளியாக சென்னை திருமுல்லவாயிலில் பச்சையம்மனாக குடிகொண்டுள்ளார். பச்சையம்மன் கோவிலின் வரலாறை நம்ம சிறப்பாக பார்க்கலாம். சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் உள்ள பொழுது சிவபக்தர் ஒருவர் பிருங்கு மாமுனிவர் வண்டாக மாறி சிவனை மட்டும் வணங்கிவிட்டு சென்றார். சிவசக்தி பார்வதி தேவியை வணங்காமலே சென்றுவிட்டனர். இது நியாயமில்லை என்று சிவசக்தி பார்வதி இது போன்ற தவறுகள் இனிமேல் நடக்கக்கூடாது என்று சிவனிடம் கூறினார். சிவனிடம் கூறிவிட்டு உங்கள் உடலில் சரிபாதி எனக்கு தர வேண்டும் என்று கூறினார். அதற்காக இந்த ஸ்தலத்தில் கடுமையாக தவம் புரிந்தனர். இந்த தலத்தில் கடுமையாக தவம் புரியும் பொழுது விநாயக பெருமான், பைரவர், மகாலட்சுமி தாயார், சரஸ்வதி, வாராகி, வெங்கடமல நாச்சியார், பொங்குரத்தி நாச்சியார், இந்திராணி, வால்முனி, ஹயகிரீவர், துர்க்கையம்மன், உக்ரவீரன், கருடாழ்வார், ஆஞ்சநேயர், செம்முனி, தேவமுனி என அனைத்து தெய்வங்களும் சுற்றி காவலாக இருந்தனர் இந்த அம்மனுக்கு. இவர்கள் தவம் புரிந்து விட்டனர் இந்த ஸ்தலத்தில். அப்பொழுது முன்பாகவே வெள்ளானூர் அரசர் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருந்தனர். அவருக்கு நோய் குணமாக இக்கோவிலில் அம்மன் காலடிப்பட்ட இந்த ஸ்தலத்தில், இந்த பூலோகத்தில் அம்மன் காலடிப்பட்ட இந்த ஸ்தலத்தில் ஒரு நாள் தங்க வேண்டும், ஒரு இரவு தங்கினால் இந்த நோய் குணமடையும் என்று குறி சொல்லப்பட்டனர். அப்பொழுது இந்த அரசர் வந்து அவர் பூஜை செய்யும் ஒரு அம்மன் சிலையுடன் வந்து இங்கு இரவு தங்கிவிட்டு மறுநாள் காலையில் தன் உடலில் உள்ள நோய் குணமடைந்ததை கண்டு ஆச்சரியப்பட்டார் இந்த அரசன். ஆச்சரியப்பட்டு விட்டு இங்குள்ள அம்மனை பச்சையம்மனாகவும் இங்குள்ள இறைவனை மன்னாதீஸ்வரராகவும் வணங்கிவிட்டு இக்கோவிலில் பச்சை கலர் குங்குமமும் பச்சை கலர் தாயத்து கயிறும் கொடுப்பது வெகு சிறப்பாக உள்ளது. இங்குள்ள கிராமத்தில் அதிக பேருக்கு இந்த அம்மன் குலதெய்வமாகவும் திகழ்கிறாள். இந்த பச்சையம்மன் கோவிலுக்கு வந்து வாரம் வெள்ளி செவ்வாய்களில் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டு விட்டு அனைத்து காவல் தெய்வங்களையும் வழிபட்டு விட்டு செல்வோருக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். ஓம் சக்தி. ஓம்